வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளில் இருக்கும். ஆமாங்க, 2 ஆண்டுகள் வேந்தர் டிவி நிறைவு செஞ்சு 3வது ஆண்டில் வந்து அடியெடுத்து வைக்கிறோம். இந்த 2 வருஷத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் வேந்தர் டிவியில் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. அதனாலேயே நம்ம மை டியர் குட்டீஸ்னு ஒரு பயங்கரமான ஒரு ஷோ வந்து நம்ம வேந்தர் டிவியில் பண்ணோம். இதில் வந்து பெரிய திரையில் ஆர்த்தி வந்து எல்லாரையும் கலாச்சிருப்பாங்க நிறைய படங்களில் காமெடி மூலிமா. ஆனால் அவங்களே ஓட்டுற மாதிரி நிறைய குட்டீஸ் வந்து அவங்க வந்து டார்ச்சர் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க ஷோக்கு போகலாம். மை டியர் குட்டீஸில் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு இந்த தீபாவளிக்கு உங்கள் எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நமீதா. மை டியர் குட்டீஸ், வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வெரி பியூட்டிஃபுல், ஹெல்தி, வெல்தி, சக்ஸஸ்ஃபுல் தீபாவளி எல்லாருக்கும் நான் அது நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தமிழ்லேயே ரொம்ப பிடிச்ச வார்த்தை எது? மச்சான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? கஷ்டமான கேள்வி. பிடிச்ச ஹீரோ மாட்டாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது என்ன இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இஸ் த பெஸ்ட். ஓகே. நம்ம இப்போ சபரீஷோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சபரீஷ், ஸ்ட்ரென்த்னா என்ன? ஸ்ட்ரென்த்னா இது ஸ்ட்ரென்த். இந்த பலமா? உங்கள பலம் எப்படி? பலமே இல்ல உங்களுக்கு. எனக்கு பலம் இல்லையா? அப்பா இவங்க யார் தெரியுமா? ஒரு காடி விட்டு இவங்க டெய்லி என்ன நிறைய கலாச்சாரம் பாருங்க. அதனால சொன்னா இங்க காமெடி விட்டு யாரை பார்த்து காமெடி பீஸுங்க? கையெல்லாம் காட்டி. சரி விடு, சத்தமா சொல்லலாம். ஓகேவா? தெரியுமா? இவன் அவன் இவன் நீங்க. நாங்க 4 பேர் காமெடி பீஸ், நீங்க ஹீரோவா? ஆமா. இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன். ஆமா சொல்ற, என்ன பண்ணுவ? ஐயோ பெரிய சண்டை. என்ன பண்ணுவ? அதான் காமெடி என்ன ஆமாடி என்ன காடி விட்டு காடி விடுடா. நான் நல்ல ஹீரோ. என்னது? பேர் என்ன மாப்பிள்ள? சாயா? உங்க பேர் மாப்பிள்ள தானே? மாப்பிள்ள தானே நீங்க? என்ன இது? சாய் தானே உங்க பேரு? வேற என்னன்னு செல்லமா கூப்பிடுவாங்க உங்களை? என்னன்னு? டாடின்னு கூப்பிடுவாங்களா உங்களை? உங்களை செல்லமா வீட்டுல என்னன்னு கூப்பிடுவாங்க? டாடி தான் வேற பேர் கூப்பிடுவாங்க. சரி, உங்க டாடிட்டே கேளுங்க, நீங்க என்ன செல்லமா என்னன்னு கூப்பிடுவீங்க அப்படி கேளுங்க. டாடி செல்லமா என்ன டாடி கூப்பிடுவீங்க? உன்னை கூப்பிடுறது குட்டி நைனா. குட்டி நைனா? குட்டி நைனாவா? நீங்க குட்டி நைனாவா? குட்டி நைனானா என்ன? சின்ன பாப்பா. சின்ன பாப்பாவா நீங்க? அப்பா என்ன வேலை பாக்குறாரு கேளுங்கோ. அப்பா என்ன வேலை பாக்குறீங்கப்பா? அப்பா ஆபீஸ்ல சேல்ஸ் கோஆர்டினேட்டர். தெருக்கோடி கேட்டு. தெருக்கோடியில இருக்கிறாரு. தெருக்கோடியில என்ன பண்றாரு கேளுங்க. அப்பாவே கேளுங்க, தெருக்கோடியில என்னப்பா பண்ற கேளுங்க. தெருக்கோடி என்னப்பா பண்றீங்க? தெருக்கோடி இல்ல, ஆபீஸ்ல அக்கவுண்ட்ஸ் பாக்குறேன். அக்கௌண்ட்ஸா? அக்கௌண்ட்ஸாவா? என்ன சமோசா தெரியும், அது என்ன அக்கௌண்ட்ஸா? என்னமா சொல்றேன், எனக்கு புரியல. சின்ன நைனா? சின்ன நைனாவா? சின்ன நைனா தானே உங்க பேரு? இல்ல, சாய். சாய். சாய் எதுக்கு வேலை போறாரு அப்பா? எதுக்கு வேலை போறீங்க? எதுக்கு? ஆபீஸ் போனா தான் சம்பளம் வரும். சம்பளம் வந்தது தான் நம்ம
தமாசா ஆபீஸ் போனா தமாசா கேளுங்க, நீங்களே கேளுங்க. இன்னும் சின்ன லைனா உங்களை ஏமாத்தலாமா யாராதும்? கேளுங்க. ஆபீஸ் போனா காசு வரும். காசு வந்தா நீ ஸ்கூலுக்கு போக முடியும். ஸ்கூலுக்கு யார் போனேன்னு சொன்னது யாரு? நீங்க சொன்னீங்களா ஸ்கூலுக்கு போறேன்? அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாரு? கேளுங்க, எதுக்கு காசு வேணும்னு கேளுங்க. எதுக்கு காசு வேணும்? ஸ்கூலுக்கு போனா தான் நல்லா படிக்க முடியும். ஸ்கூலுக்கு போனாதான் நல்லா படிக்க முடியும். ஆமா. அப்ப ஏன் அப்பா வர மாட்டேங்கிறாரு ஸ்கூலுக்கு? எதுக்கு அப்பா வர மாட்டேங்கிறாங்க? நான் படிச்சு முடிச்சிட்டேன். நீங்க பாத்திருக்கீங்களா ஸ்கூலுக்கு போனத? இல்லையே. அப்புறம் போய் சொல்றாரு அப்பா. அப்பா ஸ்கூலுக்கு போய் நீங்க பாத்தீங்களா? கேளுங்க கேளுங்க, நியாயமா இது? நியாயமா இது? நான் போகும்போது நீ பிறக்கவே இல்லையே. ஏன் பிறக்கல? கேளுங்க, ஏன் பிறக்கல? கேளுங்க. ஏன் பிறக்கல? யாரை ஏமாத்துறீங்க? பொறுக்காடியே தப்பா? அது தப்பு இல்ல. நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு கல்யாணம் ஆகல. ஏன் கல்யாணம்? படிக்கும்போது யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. படிச்சு முடிச்சா பண்ணிப்பாங்க. யாரும் படிக்க மாட்டாங்க. என்ன படிக்க மாட்டாங்க? சாய், ஏன் ஒரு சைடு சாஞ்சு இருக்கீங்க? சாய், ஏன் ஒரு சைடு சாஞ்சு இருக்கீங்க? பொங்கல் சாப்பிட்டீங்களா? இல்ல. ஒரே மிங்கிலா இருக்குதா? ராமேஸ்வர், ஒழுக்கம்னா என்னமா? அப்பா கிட்ட கேக்குறேன். உங்களுக்கு தெரியாது. ஒழுக்கம்னா என்ன? குட் ஹேபிட்ஸ். குட் ஹேபிட்ஸ். யார் ஒழுக்கமானவங்க? எங்க தந்தை அன்பின் முன்னே உங்க அப்பா தான் ஒழுக்கமானவர். வெரி குட் சோமேஸ்வர். எங்க அப்பா ஆபீஸ் போல ஆயாப்பா ஆபீஸ் சொல்லுவேன். என்னது? உங்க அப்பா ஆபீஸ்ல ஆயாவை பார்த்து ஆயின்றாரா? ஐயோ, இது என்ன பழக்கம் இது? டேய், கேண்டீன்ல ஆயா கிட்ட ஆய் நீ இதான் விஷயம். டேய் சோமேஸ்வரா, இதுக்கு தான் வெள்ளை கோட்டு போட்டு வந்தியா? அப்பா பேர் என்ன? கமல்குமார். அம்மா பேரு? மதர் பேர் தெரியல. அம்மா பேர் மகேஸ்வரி. அம்மா பேர் என்ன? மகேஸ்வரி. மகேஸ்வரி. மதர் பேர் என்ன? புனிதா. புனிதா யாருன்னு நான் உங்க மதர் கிட்ட கேட்கட்டுமா? ஓகே, இல்ல அப்பா கிட்ட கேட்கணும், ஃபாதர் கிட்ட கேட்கட்டுமா? ஃபாதர் கிட்ட இல்லைன்னா மதர் கிட்ட கேளுங்க. ஃபாதர் இல்லைன்னா மதர். புனிதா யாரு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அவங்க பாட்டி. அப்போ அம்மா பேர் என்ன? மகேஸ்வரி. ஓகே. மதர் பேரு? மதர் பேரு புனிதா. அவர் தெளிவா இருக்காரு, நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஓகே, பிரியாணி எப்படி பண்ணணும்? கடையில் வாங்கிட்டு வருது. பாரு எவ்வளோ ஈஸி. பிரியாணி நீங்க பண்ணணும்னா டக்குனு போய் கடையில இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க சமைப்பீங்களா வீட்டுல? நான் எப்படி சமைப்பேன்? எனக்கு நான் குட்டியா இருக்கேன், எப்படி எனக்கு கை எட்டும்? இவ்வளவு பெருசு இருக்குல்ல. குட்டியா இருந்தா என்ன, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுல துணி துவைக்கிறாரு, பாத்திரம் கழுவுறாரு, பெருக்கிறாரு, சமைக்கிறாரு. இப்போ உங்க அப்பா தானே எல்லா வேலையும் செய்யறாரு. அப்பாக்கு சமையலே தெரியும் சார். அது ஒன்னாவது அம்மா செய்யட்டுமே தான் போய் சொல்றாரு அப்பா. நீங்க பெருசாயிட்டு நீங்க காயெல்லாம் கட் பண்ணி தருவீங்களா உங்க வைஃப்க்கு? எப்ப கல்யாணம்? நான் ஒன்னும் பெருசாகணும். பெருசாயிட்டு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன? அதெல்லாம் எங்க அம்மாக்கே பிடிக்காது, அதனால நான் சொல்லாம இருக்கேன். பிடிக்காதுன்னு தான் சொல்லாம இருக்கீங்களா? அதான் நீங்க எதுக்கு சொல்றீங்க? ஐயோ, தெரியாம சொல்லிட்டேனா? அம்மாக்கு பிடிக்காதா உங்களுக்கு கல்யாணம் ஆகுறது? ஏன் கேளுங்க அம்மாட்ட. நான் அந்த வேலைலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏம்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? தப்பு. அப்போ உங்க அப்பா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அப்பாட்ட கேளுங்க நீங்க. அப்பா நீங்க எதுக்கு? தப்பு. தப்பு. கல்யாணம்ன்றதே தப்பு இல்ல? உங்க தாத்தா கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த வேர்டு சொல்ல கூட சொன்னா சொல்லிட்டீங்க. 2 வேர்ட் சொல்லிட்டீங்க அதே மாதிரி. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. My name is B Pradesh. பி பிரதீஷ். உங்கள் தகப்பனார் பேர் என்ன? அப்படி இருக்குது தமிழ். உங்கள் தாயார் பெயர்? My mummy name is B Lavanya. தகப்பனார்னா யாரு? I don't know. உங்க அப்பா கிட்ட கேளு. டாடி தகப்பனார்னா யாரு? யாரு? டாடி பா நான் தான். என்ன
அப்பா அப்பா தான் தகப்பனார். தகப்பனார் யாரு? டாடி. டாடி. டாடி பேர் என்ன தெரியாதா? என்னம்மா டாடி கிட்ட கேட்டு சொல்லு. டாடி பேர் என்ன? டாடி, உங்க டாடி பேர் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம மைடியர் குட்டிஸில் நம்ம ஆர்த்தி மேடமை பசங்க எப்படி ஓட்டினாங்க, மேடம் வந்து பசங்களை எப்படி ஓட்டினாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்து சரி நம்ம வந்து குழந்தைங்க நிகழ்ச்சியில் வந்து குழந்தைங்களை மட்டுமே அவங்களோட திறமையை மட்டுமே வெளிப்படுத்துகிறோமே, அவங்கள பெற்றெடுத்த தாய்மார்கள் அவங்களோட அப்பாமார்களுக்கெல்லாம் நிறைய திறமைகள் இருக்குது, அவங்களையே நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதனால் சரி வாங்க குழந்தைங்களை வச்சு நம்ம நிகழ்ச்சி பண்ணாலும் பேரண்ட்ஸோட டேலண்ட்டை வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்தணும். அது மட்டும் இல்லை பேரண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து நாங்கள் வந்து காமெடி டீம்லாம் கூப்பிட்டு வந்து பயங்கரமான ஒரு விஷயம்லாம் புதுசாக வந்து மைடியர் குட்டிஸில் வந்து ட்ரை பண்ணோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா புதுசாக தொகுப்பாளரே வந்து இறக்கணும். அவரை பற்றி நான் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். பாத்தீங்களா பேபி பாத்தீங்களா பேபி எங்க திருச்சிச்சுப்பா திருச்சிச்சு யாரு ஏய் இங்க வா இப்படி வா இப்படி வா. எந்த வண்டி நேரா பின்னாடி வந்து இருக்கு இவர் வண்டியில லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்கா? ஹெல்மெட் இல்லை, ஆர்சி புக்கு இல்லை, பைக்கே இல்லடா, கையில் போயிட்டு வரேன்டா. இருக்கு ஆடின அனுபவம் இருக்கா? இருக்கு, சும்மா வீட்டில் எப்பயாதான். இல்லைனாலும் நாங்கள் ஆட வைப்போம், அது வேற விஷயம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டோம். சாங் ப்ளீஸ். நீங்க ஏன் கூட ஆடு, வாங்க வாங்க வாங்க, மேலே வந்துருங்க மேலே வந்துருங்க. ஆஹா ஆடு ஆடு ஆடு. சார் இந்த ஸ்டெப்பு. எல்லாரும் வந்து மைக்கேல் ஜாக்சன் செத்து போட்டா நினைக்கிறீங்க? இல்லை, இவர் உடம்புல உழுவு வந்திருக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ். நான் ஹேர் ஸ்டைலாம் பார்த்துட்டு நீங்கள் நல்லா ஆடுவீங்க நினச்சேன், ஆனால் நல்லா ஆடினீங்க சார். அப்படியே இப்படி முன்னாடி போனீங்களா சார்? இப்படி இப்படி அது மட்டும் சார். பாருங்க போடுங்க போடுங்க போடுங்க.
step. ஆஹா ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. பாப்பா அழகா இருக்கு. இப்போ 2 பேர் ஆடுங்க. ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. ஏற்கனவே இந்த சாங் போட்டதுக்கு டிஆர் சார் வந்து கேஸ் போட்டார். இந்த டான்ஸை பார்த்தான்னு வச்சிங்களேன் வழக்கு நம்ம மேலே தான் விடும். ஏன்னா அந்தளவுக்கான ஒரு ஸ்டெப்பை பார்த்தாங்க. நீங்கள் போட்டிங்க ஒரு ஸ்டெப் இப்படின்னு. இந்த வயசெல்லாம் படிக்கிட்டு வருவாங்களே, திருப்பதியெலாம் போகும்போது அப்படியே கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. அந்த மாதிரி இந்த உங்களோட டான்ஸ். வாழ்த்துக்கள் மேடம், நன்றி சார். ரெடியா? வணக்கங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா ஓரளவு தான் ஆடினாங்க. நீங்கள் வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே, சாங் ப்ளீஸ். ஆடுங்க ஆடுங்க. சிவாஜி 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 சிவாஜி. ஸ்டெப் போடுங்க. இப்போ போடுங்க. கை பேசுங்க. ஜபர். தகிட்ட ததிமி தந்தான இதய ஒலியின் ஜதியில் எனது கேளான இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா புதியும் லயமும் ஒன்று சேர வர சொல்றா சீக்கிரம். மச்சி பாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி ஆதாய மச்சி பாழைக்கா பச்சி ரொம்ப பயங்கடாத. பொட்டுடுதம் பச்சி. பயப்படாத. அங்கிள் பாத்துக்கிறா. இருக்குடா. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அதான் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அதான் சொல்றேன் வணக்கம். இப்போ சரி, அந்த குழந்தை சிரிக்கிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி இன்னொருத்தர் கூப்பிட்டுருவோம். சீக்கிரம் கூப்பிடுங்க. ரெடி? நல்லா கை தட்டி வெல்கம் பண்ணுங்க. வெல்கம். கேடி. ஓகே, இதுக்கு முன்னாடி 2 பேர் ஆடுனது பாத்தீங்களா? பாத்தீங்க. பார்த்துமா வந்தீங்க? உங்க முயற்சியை நாங்கள் பாராட்டுறோம். சூப்பருங்க. ஆடு ஸ்டெப் போடுங்க. காட்டு. சூப்பர். ஓகே, இப்போ அடுத்து கீழே. அப்புறம் ஆடுறா. ஓடு. அங்கே பாரு. மாட்டு. ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்புகளை போட்ட நம்ம சாருக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கை தெரிவிப்போம்.
என்ன நேயர்களே, மைடியர் குட்டிஸில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிப்பீங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் நேயர்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். தொடர்ந்து வேந்தர் டிவியை பார்த்துட்டு இருக்க அத்தனை தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவங்க, இளைஞர்கள் எல்லாருக்குமே எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. நம்ம வேந்தர் டிவிக்கு நீங்களும் ரசிக்கிற மாதிரி, சிந்திக்கிற மாதிரி, செயல்படுற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வரப்போகிற காலங்களில் உங்களுக்காக நிகழ்ச்சியாக வரப்போகுது. அதனால் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்து ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.